என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்து ஸ்டிச் பண்ணுறது. இது நான் இன்னும் த்ரெட் ஸ்டிச்சஸ் ரொம்பவே இருக்குது. நான் ஏன் இதை நடுவில் இப்போ சொல்லித்தரேன்னா, இன்னும் போகிற த்ரெட் ஸ்டிச்சஸ்லாம் நார்மலாக ஒரு ஸ்டிச் போடுறதே இந்த திலகம் ஷேப்பில் ஏதாவது ஒரு டிசைன் இன்னும் லைன் போட்டு சொல்லித்தரது கம்மியாக தான் இருக்கும். அந்த டிசைனில் போடும்போது அந்த டிசைனோட வெளியிலையும் நமக்கு டெக்கரேட் பண்ண தெரியணும். அதை வந்து சுகர் பீட் வச்சு நமக்கு டெக்கரேட் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இப்போ நடுவில் சுகர் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எத்தனை வெரைட்டியாக ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் என்னோடய வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். दोस्तों 2000 की नोट बंद हो गई, इससे पहले 1000 की नोट बंद हो गई थी. आप कहोगे सर पता है ये आप क्यों बता रहे हो? जो भी இப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே சுகர் பீட் தான். இது சுகர் பீட், இதோட சைஸ் பாருங்கள், இதுவும் சுகர் பீட் தான். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இதுலேயும். இது வந்து ப்ரிசோ பிராண்டு. சுகர் பீடில் வந்து நம்ம எந்த பிராண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ப்ராக்டிஸ்க்கு வந்து எனக்கு இங்கே வந்து இந்த நார்மல் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இது ப்ராக்டிஸ்க்காக நார்மல் தான். ஆனால் இதோட சைஸ் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நார்மலாக தான் நான் வாங்கினேன். ப்ரிசோ, இது வந்து ப்ரிசோ பிராண்டு சுகர் பீட். இது நார்மல் சுகர் பீட். இது ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ப்ளவுஸில் நம்ம போட்டு வியர் பண்ணும்போது இது யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காகனா இது கலர் வந்து ஃபேட் ஆயிரும். ஆனால் இது வந்து கம்பெனி நம்ம வாங்குவோம். இது வந்து எப்படின்னா 100 கிராமே 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இருக்கும், ஆனால் அது 100 ருபீஸ். இது வந்து சீப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுகர் பீட் இதெல்லாம் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணோம்னா அது கொஞ்ச நாள் வச்சிருந்து போடுறதுக்கு கலர் ஃபேட் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ப்ரிசோ பிராண்டு சுகர் பீட். இது வந்து பார்த்தா எப்படி இருக்குது, இது பாருங்கள். இதுதான் சுகர் பீட்ஸோட டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ நாள் நம்ம வந்து 13 நம்பர் நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். த்ரெட் நீடில் வந்து 13 நம்பர் நீடில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 13 நம்பர் நீடிலை வச்சு நம்ம சுகர் பீடை லோட் பண்ண முடியாது. பாருங்கள், அந்த நீடிலுக்குள்ளே போகாது. ஏன்னா அதோட ஹோல் சைஸ் வந்து குட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் சுகர் பீட்னால இது போயிடும். இதை லோட் பண்ணிடலாம். அதுக்கு இன்னும் நீடிலே 2 நீடில் வாங்க சொல்லியிருப்பேன், 13 நம்பர் 24 நம்பர். இது 24 நம்பர் நீடில். நான் வந்து த்ரெட் சுற்றி என்னோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இது 24 நம்பர் நீடில். இதில் நம்ம இந்த சுகர் பீடை வந்து லோட் பண்ணிடலாம். ஏன்னா இதோட நீடில் சைஸ் வந்து குட்டியாக இருக்கும். இதோட ஹெட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குட்டியாக இருக்கும். அதனால இந்த சுகர் பீடை வந்து நம்ம லோட் பண்ணிடலாம். இந்த சுகர் பீட்லையும் லோட் ஆகாத இல்லாத அளவுக்கு ஹோல் சின்னதாக வச்சு 1-2 வரும். இந்த நம்பர் நம்ம நீடில் வந்து பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஹெட் பார்ட் வந்து குட்டியாக இருக்கிறனால இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே தனி ப்ராக்டிஸ் தேவை. நான் இப்போ வந்து ப்ராக்டிஸ்க்காக இந்த சுகர் பீட் வச்சு நான் சொல்லித்தரேன். நார்மல் நம்ம த்ரெட் நீடில் 13 நம்பர் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நான் சொல்லித்தரேன் பீட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக சுகர் பீடோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லை, ஃபஸ்ட்டு இதுதான் சுகர் பீடுன்னு நம்ம பார்த்துருப்போம். அதோட இது எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கேவும் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் வாங்க முடியும். அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ நார்மலாக நம்ம வந்து இவ்வளோ நாள் ஜரி த்ரெட்ஸ், சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இனிமே நம்ம யூஸ் பண்ணுற பீட் ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமேவும் நம்ம வந்து சூயிங் த்ரெட், அதாவது மெஷின் த்ரெட் சொல்லுவாங்கல்ல, நார்மல் மெஷின் த்ரெட், சூயிங் த்ரெட், அந்த த்ரெட் தான் நம்ம எல்லா பீட்ஸ்க்குமே யூஸ் பண்ண போகிறோம். இந்த பீட்ஸ் சுகர் பீட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம எந்த பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மெஷின் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும்தான் சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட். ஆனால் இந்த பீட் ஸ்டிச்சு இன்னும் இதில் எவ்வளவோ இருக்குது, ஜர்தோச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து சூயிங் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? நார்மலாக சூயிங் த்ரெட் இதை வந்து டபுளாக எடுக்க தேவையில்லை, சிங்கிள் லேயராக எடுத்து நல்லா நாட் போட்டுக்கலாம். சிங்கிள் லேயர் எடுத்து இதை வந்து நல்லாவே நாட் போட்டுக்கலாம். நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்ல, அதே தான் செயின் ஸ்டிச். அது என்னோடய சேனலில் பார்க்காதவங்களுக்கு நான் அந்த ஸ்டிச்சையும் நான் இங்கே கொடுத்துட்றேன், கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன். செயின் ஸ்டிச் சொல்லி போட்டுட்டு அதை போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி. நார்மல் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான். நான் இப்போ உங்களுக்கு வந்து பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லித்தரேன். ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ வந்து கிளியராக புரியும். அதுக்காக நார்மலாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்டிங் நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த பாயிண்டில் த்ரெட்டை எப்படி எடுத்து லாக் பண்ணுவோம், அந்த ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம ஒரு கிளாத்தில் பண்ணும்போது பீட் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் பண்ணக்கூடாது. நான் இப்போ பிளாக் கலர் கிளாத்னா பிளாக் கலர் தான் நான் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஆப்போசிட் கலராக நான் சொல்லித்தரேன். பிளாக் கலரே எடுத்தேன்னா உங்களுக்கு அது நல்லா பர்ஃபெக்டாக தெரியாது. அதுக்காக லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டாச்சு.
நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கே தெரியணுன்றதுக்காக நீங்கள் ஆப்போசிட் ஸ்விங் த்ரெட் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ப்ளவுஸில் நம்ம பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் எந்த கிளாத் கலரோ அதே கிளாத்து தான் யூஸ் பண்ணணும். இப்போ நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம், குத்தி கீழே நீடிலில் த்ரெட்டை சுற்றி அதை டர்ன் பண்ணி எடுப்போம். நார்மல் செயின் ஸ்டிச் பார்த்துக்கோங்க, குத்தி கீழே சுற்றி டர்ன் பண்ணி எடுப்போம். இப்போது இதில் நான் உங்களுக்கு பீட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு பீடை இந்த நீடிலில் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இந்த நீடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டு நம்ம நார்மல் த்ரெட்டை விட்டு இப்படி அந்த ஹெட் பாட்டில் வச்சு பிடிச்சிட்டு இந்த போயிடுச்சாவில் பீடை வந்து உள்ளே லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணிவிட்டு அந்த பீடுக்கு பக்கத்துலேயே ரொம்பையும் டைட் பண்ணோம்னா நம்மளால் ஹெட் பார்ட்டை வந்து டர்ன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் லைட்டாக விட்டு அதோட ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் என்ன பண்ணுவோம் அதே தான், ஆனால் அதுக்கு பதிலாக உள்ள ஒரு பீடை வந்து லோட் பண்ணுறோம். அதுதான் கீழே சுற்றி டர்ன் பண்ணி எடுக்கிறது தான். அவ்வளோதான். இப்போ நான் இன்னும் 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தான். ஆனால் பீட் ஸ்டிச்சுன்றது மொத்தமாக லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ மறுபடியும் ஒரு பீடை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஹெட் பார்ட்டை வச்சு அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு பீடை உள்ளே தள்ளிடலாம். உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம பீடை எடுக்கும்போது கீழே இருக்கிற கையை எடுத்து மேலே இப்படி கீழே இருக்கிற அந்த இதை எடுத்து மேலே கோர்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்க உங்களுக்கு லோடு வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், அதை அந்த ஸ்டிச்சுக்கு பக்கமாக தள்ளிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நார்மல்மாக குத்துறது, கீழே த்ரெட்டை சுற்றி மேலே எடுத்து டர்ன் பண்ணணும். திருப்பி நார்மல் 2 செயின் ஸ்டிச் போடுங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக தான் நான் நடுவில் ஒரு 2 செயின் ஸ்டிச் வந்து போட்டு காமிக்கிறேன். நீடில் லோட் பண்ணியாச்சு. த்ரெட்டில் நீடில் விட்டு அதை உள்ளே லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குத்தி த்ரெட்டை சுற்றி அதை எடுத்துடணும். திருப்பி ஒரு 2 செயின் ஸ்டிச் இந்த மாதிரியே தான் நம்ம போடலாம். லாஸ்ட் வர வந்தாச்சு. இதில் நம்ம லாஸ்ட்டாக நார்மல் எண்டு நாட்டு போடுவோம்ல, அதே மாதிரி தான் நார்மல் பீடை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதுலேயே தான் எண்டு நாட். எண்ட் நாட் போட்டாச்சு.